ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி கடலை வெஜிடபிள் எல்லாத்தையும் வச்சு நான்வெஜ்ஜை விட செமையாக டேஸ்ட்டாக ஒரு குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குருமா பண்ணுறதுக்கு கடலையை நைட்டே ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை முகு கடலை, ஒரு கைப்பிடி அளவு ராஜ்மா, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம். கடலை 8 மணி நேரம் நல்லா ஊறணும். காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். கடலை நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதை குக்கரில் மாற்றிடலாம். கடலை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துடலாம். வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். அதுதான் குக்கரில் சேர்த்து வேக வைக்கலை. ஒரு பாத்திரத்தில் தனியாக வேக வச்சு எடுத்துடலாம். காய்கறி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், தாளிக்க கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். 1/4 மூடி திருவின தேங்காய். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரை வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தக்காளியை 2 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய்கறியை நல்லா வதக்கிட்டு குருமா பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துடலாம். நான் மஞ்சப்பொடி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூளை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காய் வேக வைக்கிறதுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் காய் முங்குற அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். காயெலாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டுட்டு வேக வச்ச கடலையை சேர்த்துடலாம். கொண்டக்கடலையும் ராஜ்மா, வேர்க்கடலை. இப்போ கடலைலாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். கடலை காய்கறி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து குருமாவை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. தேங்காய் சேர்த்து குருமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 நிமிஷம் மூடி போட்டு எடுக்க போகிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. கடலை காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, ஆப்பம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்க மல்லி இலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
குருமா ரெடி ஆயிருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாரி சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிக்கும். இந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.